ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி vlog பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் நான் 2 days டியூஸ்டே அண்ட் வெனஸ்டே லன்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் எப்படி ஒரு 1 ஹவர்லேயே சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணேன் அப்படின்றதுக்கான வீடியோ தான். ஸோ உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கப்போ நீங்களும் இந்த வீடியோ பார்த்துட்டு ஒர்க்கை எப்படி சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணிக்கலான்ற டிப்ஸும் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்தியான வீடியோ தான், ஏன்னா 2 டேஸோட ஒர்க்கிங் vlog ஷேர் பண்ணியிருக்கேன். சரி, இப்போது vlog பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் டியூஸ்டே மார்னிங்கில் இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு எந்திரிச்ச உடனே முதல் வேலையாக பால் காய்ச்சி வச்சுட்டேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நைட்டே ராஜ்மாவை ஊற வச்சுருந்தேன். ஸோ அதை தான் பாயில் பண்ணிக்க போகிறேன். ராஜ்மா ஓவர் நைட் சோக் பண்ணிவிட்டு 1 கப் அளவுக்கு ராஜ்மா ஊற வச்சுருந்தீங்கன்னா 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு 5 விசில் வேக வச்சு எடுத்தால் போதும். நல்லா சூப்பராக ரெடி ஆயிரும். விருப்பப்பட்டீங்கன்னா தாளிச்சிக்கலாம், இல்லைனா ஜஸ்ட் சால்ட் அண்ட் பெப்பர் மட்டும் ஆட் பண்ணியும் சாப்பிட்டுக்கலாம். அந்த டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். உமன்ஸ்க்கு ப்ரோட்டீன் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நீங்கள் வெஜிடேரியனாக இருக்கும் பட்சத்தில் டெய்லி ஏதாவது ஒரு சுண்டல் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. உமன்ஸ் அதே மாதிரி உங்களோட ஹெல்த்தை நீங்கள் பத்திரமா பார்த்துக்கோங்க. நீங்கள் நல்லா இருந்தால் தான் உங்கள் ஃபேமிலியை நீங்கள் பார்த்துக்க முடியும். அதனால் ஃபஸ்ட்டு எப்போவுமே நீங்கள் நல்லா சாப்பிடுங்க. உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் சமைச்சு சாப்பிடுங்க. நல்லா சாப்பிடுங்கன்றது நிறையா சமைச்சு சாப்பிட்றது கிடையாது, ஹெல்த்தியான ஃபுட்டை சமைச்சு சாப்பிடணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் சைட் பை சைட் லன்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரெண்டுமே தான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஏன்னா லன்ச் ஒர்க் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணணுன்றது எனக்கு செட் ஆகாது. பேரலாக பிரேக்ஃபாஸ்ட் ஒர்க் லன்ச் ஒர்க் ரெண்டையுமே பார்த்துட்ருப்பேன். ஸோ இப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக ஒரு பர்னரில் இட்லி ஊற்றி வச்சுட்டேன். அதே சமயம் சட்னிக்காக தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான சட்னி தான். குடமிளகா, தக்காளி, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், இஞ்சி, தேங்காய், உப்பு, அவ்வளோதான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். எல்லாத்தையுமே கொஞ்சமாக ஆயில் சேர்த்து ஒரு பேனில் ஒரு 2 to 3 minutes நல்லா சிம்லையே வச்சு சாட்டை பண்ணிவிட்டு இது ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் மாற்றி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சட்னி அரைச்சிட்டு கடைசியாக எப்பயும் போல் எண்ணெய், கடுகு, உளுந்து, கருவேப்பிலை தாளிப்பு கொடுத்துட்டோன்னா நல்லா எம்மியான சட்னி ரெடி ஆயிரும். இட்லிக்கும் தோசைக்கும் ரொம்பவே சூப்பரான காம்பினேஷன். கொஞ்சம் சிம்பிளாகவும் இருக்கணும், அதே சமயம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாகவும் இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே ஈஸியான ரெசிபின்னு கூட சொல்லலாம். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் பிரியாணி தான் செய்யலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். பட் மார்னிங் ஹஸ்பண்ட் எந்திரிச்சதுமே வெஜ் பிரியாணிலாம் வேணாம், சிம்பிளாக ரசம் அப்புறம் ஒயிட் ரைஸ் இருந்தால் போதும்னு சொல்லிட்டாங்க. சரி, ஓகே. பட் எனக்கு வெஜிடபிள் பிரியாணி சாப்பிட்ணுன்னு தோணுச்சு. சரி, எதுக்கு ஆசைப்பட்டதாக சாப்பிட்றலான்னு சொல்லிட்டு வெஜிடபிள் பிரியாணியும் ரெடி பண்ணியாச்சு. அதே சமயம் ஒயிட் ரைஸ், ரசம் அதுவுமே ரெடி பண்ணியாச்சு. ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதும், ரசம் ரெடி பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த வெஜிடபிள் பிரியாணியோட ரெசிபியை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு குக்கரில் பார்த்தீங்கன்னா 2 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி பிரியாணி, புலாவ்லாம் செய்கிறப்போ எண்ணெய் சேர்க்குறத விட நெய் இல்லைனா பட்டர் இந்த மாதிரி சேர்க்குறப்போ டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது பட்டர் உருகுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சோம்பு சேர்த்துருக்கேன். அடுத்ததாக சீரகம் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இருக்கும். 2 ஏலக்காய், 2 பிரிஞ்சி இலை சேர்த்துருக்கேன். அடுத்ததாக ஒரு சின்ன துண்டளவுக்கு பட்டை, அடுத்ததாக கொஞ்சம் போல் இஞ்சியை மட்டும் தட்டி சேர்த்துருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 2 பச்சை மிளகாயை கீரி சேர்த்துருக்கேன். கொஞ்சம் போல் கருவேப்பிலை. ஆக்சுவலாக என்ன மாதிரி ஒர்க்கிங் உமன்ஸ் எல்லாருக்குமே இந்த 1 part ரெசிபி தான் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த பிரியாணி ரெடி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதும். வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணிவிட்டு அரிசியை போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும். இப்போ என்னென்ன வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு உருளைக்கிழங்கு தோல் சீவி கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு கேரட், ஒரு 4 பீன்ஸு, ஒரே ஒரு தக்காளி, எல்லாத்தையுமே கொஞ்சம் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கேன்.
கூடவே வந்துட்டு ஒரு கொத்தளவுக்கு கொத்தமல்லியையும் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி பிரியாணி செய்கிறப்போ இதில் தயிர் ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுலேயே இந்த புதினா, கருவேப்பிலை, பச்சை மிளகா, அப்புறம் கொத்தமல்லி எல்லாத்தையுமே அரைச்சி போட்டு பண்ணுறது ஒரு மெத்தட். பட் இது வந்துட்டு கொஞ்சம் சிம்பிளான மெத்தட். இன்றைக்கி வந்து நான் புதினா ஆட் பண்ணல. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இதிலையே புதினா இலைகளையும் ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட் இன்னுமே ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே மொத்தமாக சேர்த்துட்டு கிளறி விட்டுக்க வேண்டியதான். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, இல்லைனா அடிப்பிடிக்கிற மாதிரி ஆயிரும். நான் வந்து இன்றைக்கி எனக்கு மட்டும்தான் பிரியாணி ரெடி பண்ணுறேன். அதனால தான் இந்த மாதிரி சின்ன குக்கரில் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் எவ்வளோ மெம்பர்ஸ்க்கு வந்து செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த வெஜிடபிள்ஸு அப்புறம் இந்த மசாலா இதோட குவான்டிட்டி எல்லாம் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க. இப்போ இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு அரிசியை சேர்த்துருக்கேன். பொன்னி அரிசி தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதே ரெசிபியை நீங்கள் வந்து சீரக சம்பா அரிசியில் செஞ்சீங்கன்னா டேஸ்ட் ரொம்ப எம்மியாக இருக்கும். இந்த ஹோட்டல்லலாம் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த டேஸ்ட்டில் இருக்கும். நான் வந்து இன்றைக்கி பொன்னி அரிசியில் தான் செஞ்சுருக்கேன். ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே அரிசியை மட்டும் ஊற வச்சுட்டேன். நைட்டே வந்துட்டு என்ன மெனுன்றதை பிளான் பண்ணிட்டா காலையில் சமையல் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலாக சமையலுன்றது ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயந்தான், ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயந்தான். பட் என்ன சமைக்கிறதுன்றதை யோசிக்கிறது தான் ரொம்பவே கஷ்டமான விஷயம். இந்த மாதிரி நீங்கள் யாராவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க, நானுமே தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா எனக்கு மட்டும்தான் இப்படி தோணுதா அப்படின்ட்டு. ஸோ இப்போ இதில் வந்துட்டு ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ராஜ்மா வேக வச்சேன் இல்லையா, ஸோ அந்த தண்ணியை தான் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி சுண்டல் வேக வைக்கிற தண்ணியெல்லாம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. நீங்கள் உங்களோட ரெசிபீஸ்லலாம் இந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது. டேஸ்ட்டில் உங்களுக்கு வித்தியாசம்லாம் ஒன்றுமே வந்து தெரியாது. அவ்வளோதான். இப்போ பிரியாணிக்கு எல்லாமே ரெடி ஆயிருச்சு. ஒரு 3 விசில் மட்டும் மூடி போட்டு வேக வச்சு எடுத்துட்டோன்னா நல்லா எம்மியான பிரியாணி ரெடி ஆயிரும். ஸோ இப்போ இந்த பிரியாணி ரெடி ஆகிட்டுருக்க டைம்லேயே வந்துட்டு கேரட்டையும் ஒரு 5 நிமிஷம் தான் துருவி எடுத்துட்டு ஜஸ்ட்டு தாளித்து விட்டுட்டு ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து கேரட் துருவினதை சேர்த்துட்டு உப்பு சேர்த்துட்டோன்னா அவ்வளோதான். ஒரு 10 நிமிஷத்துலேயே வந்துட்டு கேரட் பொரியல் சூப்பராக ரெடி ஆயிரும். இந்த கேரட் பொரியல் பார்த்திங்கன்னா பிரியாணிக்குமே ரொம்ப நல்ல காம்பினேஷன், ரசம் சாதத்துக்குமே நல்ல காம்பினேஷனாக இருக்கும். உங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் வந்துட்டு கேரட் பிடிக்குன்ற பட்சத்தில் நீங்கள் கேரட் பொரியல் செஞ்சுட்டு ஒயிட் ரைஸ் மட்டும் வச்சுட்டு 2யுமே மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு கேரட் ரைஸுன்னு கூட கொடுத்துடலாம். இது கூட ஒரு நல்ல லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான். இதே மாதிரி பீட்ரூட்டை துருவி போட்டு பொரியல் செஞ்சும் வந்துட்டு பீட்ரூட் ரைஸும் செஞ்சு கொடுக்கலாம். ஸோ வெஜிடபிள்ஸ் பிடிக்காத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ரைஸோடு மிக்ஸ் பண்ணி வெஜிடபிள்ஸ் கொடுத்துடலாம். யூஸ்வலாக லெமன் சாதம் புளி சாதம்னு கொடுக்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சமாவது அந்த வெஜிடபிள்ஸோட சத்து குழந்தைங்களுக்கு கிடைச்ச மாதிரி இருக்கும். ஸோ இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரசம் தான். இன்றைக்கி வந்து ரசம் பார்த்தீங்கன்னா தக்காளி, மிளகு, சீரகம், கொத்தமல்லி எல்லாத்தையுமே அரைச்சி போட்டு ரசம் வச்சாச்சு. இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடு. எல்லாத்தையுமே அரைச்சிட்டு உப்பு, மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள் எல்லாமே சேர்த்து ஸ்டவ் ஆன் பண்ணிட்டோன்னா ஒரு 10 நிமிஷத்தில் லைட்டாக நுரைச்சி வரப்பையே வந்துட்டு தாளித்து கொட்டிட்டோன்னா ரெடி ஆயிரும். ரசம் வைக்கிறதுன்றது ஒரு 10 நிமிஷம் வேலை கூட கிடையாது. ஸோ இப்போ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா கத்திரிக்காய் ஃப்ரை தான் வந்து ரெடி பண்ண போகிறேன். இந்த ரசம் ரெடி ஆகிட்டு இருந்த டைம்லேயே வந்துட்டு கத்திரிக்காவையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ரெகுலராகவே வந்துட்டு 2 பொரியல்லாம் செய்ய மாட்டேன். பட் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டியூஸ்டே. உங்கள்கிட்டே ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், எவ்ரி டியூஸ்டே எங்கள் ஸ்ட்ரீட்டில் வந்துட்டு சந்தை இருக்கும். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் அந்த பழைய வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே காலி பண்ணிட்டா ஈவினிங் ஃப்ரெஷ்ஷாக வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வரலாம். ஸோ கேரட் பார்த்திங்கன்னா ஒரு 4 கேரட் இருந்தது, கத்திரிக்காய் ஒரு 5-6 கத்திரிக்காய் இருந்தது. சரி 2யுமே வந்துட்டு இன்றைக்கி பொரியல் செஞ்சிட்டோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜு கொஞ்சம் க்ளீன் ஆயிரும். இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வந்து அகெயின் நெக்ஸ்ட் வீக்குக்கு வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கத்திரிக்காய், வாழைக்காய், உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம தண்ணியில் சேர்த்துடணும். இல்லை அப்படின்னா இதோட கலர் வந்து மாறிடும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கத்திரிக்காய் ஃப்ரைக்கெலாம் வந்துட்டு நல்லெண்ணெய் சேர்த்து சமைச்சு பாருங்கள், டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும்.
யூஷுவலாக என்னோடய ரெசிபீஸில் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும், மேக்ஸிமம் நான் வந்துட்டு நல்லெண்ணெய், கடலெண்ணெய் இது தான் வந்துட்டு பயன்படுத்தியிருப்பேன். ரீஃபைண்ட் ஆயிலெலாம் எனக்கு தெரிஞ்சு நான் வாங்கினது கூட கிடையாது. ஸோ என்னோடய ரெசிபீஸில் பார்த்தீங்க அப்படின்னா குக்கிங் ஆயிலாக தேங்காய் எண்ணெய் வந்து ஏதாவது இந்த அவியல் இல்லைனா கடலைக்கறி இந்த மாதிரி கேரளா டிஷ்ஷஸ் ரெடி பண்ணால் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுவேன். அப்படி இல்லை அப்படின்னா கடலெண்ணெய் இல்லைனா நல்லெண்ணெய் இதுதான் வந்துட்டு இருக்கும். ஜஸ்ட்டு வந்துட்டு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, உளுந்து, கருவேப்பிலை சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருந்த கத்திரிக்காய் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு உப்பு, மஞ்சள் தூள், மிளகாத்தூள் அதையும் சேர்த்துட்டு ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து இப்போ எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி விட்டுட்ருக்கேன். ஜஸ்ட் இதை ஒரு மூடி போட்டு ஒரு 5 to 8 minutes மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிட்டோன்னா நல்லா எம்மியான பிரிஞ்சால் ஃப்ரை ரெடி ஆயிரும். ஆக்சுவலாக நான் வந்து ஃபஸ்ட்டு பிளான் பண்ணியிருந்தது என்னென்னா வெஜிடபிள் பிரியாணியோட இந்த கத்திரிக்காவை தொக்கு மாதிரி செஞ்சுக்கலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஏன்னா பிரியாணிக்கும் கத்திரிக்காய் தொக்குக்கும் ரொம்பவே நல்ல காம்பினேஷன். பட் மார்னிங் வந்து கொஞ்சம் பிளான் வந்து சேஞ்ச் ஆனதுனால சரின்னு பிரிஞ்சால் வந்து ஃப்ரையாக ரெடி பண்ணிட்டேன். ஏன்னா ரசத்துக்குமே வந்துட்டு இது நல்ல காம்பினேஷனாக இருக்கும். அதே மாதிரி பிரியாணிக்குமே கத்திரிக்காய் ஃப்ரை வந்து நல்ல காம்பினேஷனாக தான் இருக்கும். ஸோ அவ்வளோதான், ஒரு மணி நேரத்துலையே வந்துட்டு நான் 2 பொரியல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் பிரியாணி, ஒயிட் ரைஸ் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா vlog வந்து வெனஸ்டே மார்னிங்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. மார்னிங் என்னோடய குக்கிங் டைம் எப்போ ஸ்டார்ட் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 6 to 6:15 வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஃபஸ்ட்டு பால் காய்ச்சி எடுத்தாச்சு. இன்றைக்கி வந்துட்டு பிளாக் சென்னா தான் பாயில் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ டெய்லியுமே என்னோடய ரெசிபீஸில் கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு ஃபார்மில் சுண்டல் இருக்கும். இந்த சுண்டல் வந்து என்னோடய ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்காக தான் எடுத்துகிட்டு போகிறேன். ஒரு 3 o'clock அந்த மாதிரி டைமிங்கில் பசிக்கும். ஸோ அந்த டைமில் வந்துட்டு நான் இந்த சுண்டல் வந்து எடுத்துக்குவேன். ஸோ அவுட் சைட் ஃபுட்லாம் வந்துட்டு சாப்பிட்றது இல்லை. ஸோ அதனால் இந்த மாதிரி வீட்டில் இருந்தே பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுறது. ஸோ இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி வந்து என்ன லஞ்சுக்கு கிரேவின்னு பார்த்தீங்கன்னா தண்டு கீரை வச்சு ஒரு புளிக்குழம்பு தான் ரெடி பண்ண போகிறேன். கூடவே அந்த தண்டு கீரையோட இலைகளை வச்சு கீரை பொரியல் தான் வந்து ரெடி பண்ண போகிறேன். இந்த மாதிரி கீரை பொரியலுக்கு வந்துட்டு நீங்கள் தேங்காய் எண்ணெய் சேர்த்து தாளித்து விட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அது இல்லை அப்படின்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு தடவை தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் பயன்படுத்தி செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த கீரையை பொறுத்த வரைக்கும் க்ளீன் பண்ணுறது தான் ரொம்பவே கஷ்டமான விஷயம். பட் இதை ரெடி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் தான். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிவிட்டு கடைசியாக வேர்க்கடலை, தேங்காய் போட்ட மசாலாவை சேர்த்துட்டோன்னா சூப்பராக ரெடி ஆயிரும். ஸோ இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த புளிக்குழம்புக்காக ஒரு மசாலா தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரியான புளிக்குழம்பு, காரக்குழம்பு இந்த ரெசிபிக்கெலாம் ஃப்ரெஷ்ஷாக இந்த மாதிரி மசாலா ப்ரிப்பேர் பண்ணி செய்கிறப்போ அதோட டேஸ்ட்டே வந்துட்டு ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ இதுக்கு என்ன மசாலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு இரும்பு கடாய் எடுத்திருக்கேன். அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு தனியாவை சேர்த்துருக்கேன். 1.5 டீஸ்பூன் அளவுக்கு குறுமிளகு, அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த அளவுகள் வந்து ரொம்பவே முக்கியம். இந்த அளவுகள் மாறிடுச்சுன்னா டேஸ்ட் வந்து மாறிடும். ஸோ அளவுகள் மட்டும் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக 1.5 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி காரக்குழம்புக்கு வெந்தயத்தோட டேஸ்ட் வந்து ரொம்பவே முக்கியம். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே வந்துட்டு அடிப்பிடிக்காமல் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்துருங்க. இது வறுக்கிறப்பயே வீடே வந்து மணக்கும். அப்படி ஒரு அரோமா இருக்கும். ஸோ நான் இன்றைக்கி வந்துட்டு இந்த மாதிரி கிரேவிலாம் ரெடி பண்ணுறதுனால சீக்கிரமாக எந்திரிச்சிட்டேன்னு நினைக்காதீங்க. ஆஸ் யூஷுவல் 6 மணி போல் தான் குக் பண்ணவே வந்தேன். கீரை பொரியலுக்காகட்டும் சரி, இந்த காரக்குழம்புக்காகட்டும் சரி, கீரையை வந்து க்ளீன் பண்ணி வைக்கிற ஒர்க்கை மட்டும் நேற்று நைட்டே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதனால் கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் தேங்காய் கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக 2 தக்காளியை வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சம் பெரிய பீசஸாக தான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். எப்படி இருந்தாலும் எல்லாத்தையுமே வதக்கி நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம அரைக்க தான் போகிறோம். ஸோ இப்போ இது ஆறுற டைமிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த கீரை பொரியலுமே வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. நைட்டே கீரை ஆஞ்சி வச்சுருந்ததுனால வந்ததுமே ஃபஸ்ட்டு வந்துட்டு கீரை பொரியலுக்கு தாளித்து விட்டுட்டேன். அந்த கீரை பொரியல் ரெடி ஆகிட்டு இருந்த டைமில் இந்த மசாலாவும் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். ஸோ ஒரு 5 to 8 minutes
அவ்வளோதான் 2 ஒர்க்குமே எனக்கு கம்ப்ளீட் ஆயிருச்சு. ஸோ நம்ம சமைக்கிறதுன்றது வந்துட்டு ரொம்பவே ஈஸி தான். ஸோ அதுக்கு சின்ன சின்ன இந்த மாதிரி டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டோன்னா ஒர்க் ரொம்பவே சிம்பிளாக முடிஞ்சிரும். ஸோ இப்போ இந்த கீரை பொரியலுக்கு பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட்டாக வேர்க்கடலை, அப்புறம் தேங்காய், வத்தல் இது 3யுமே வந்து கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி சேர்த்துருக்கேன். ஸோ கீரை பிடிக்காதவங்க இந்த மாதிரி தேங்காய், வேர்க்கடலைலாம் வந்துட்டு சேர்த்து மசாலா ப்ரிப்பேர் பண்ணி அதை வந்துட்டு சேர்த்து நீங்கள் கீரை செய்கிறப்போ டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கீரை பொரியல் இருந்தது அப்படின்னா வெறும் சாதத்தில் கூட இதை பிசைஞ்சு கொடுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இருக்கிற செடன்ட்ரி லைஃப் ஸ்டைலில் கீரையெல்லாம் அந்தளவுக்கு சேர்த்துக்கிறதே இல்லை. பட் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கீரைன்றது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அட்லீஸ்ட் டெய்லி நம்ம எடுத்துக்க முடியலனாலும் வாரத்தில் 2 நாளாவது எடுத்துக்கோங்க. ஸோ நான் வந்து எந்த டேஸில் எடுத்துக்குவேன் அப்படின்னா எவ்ரி வெனஸ்டே வந்துட்டு கீரை வச்சு ஏதாவது ஒரு ரெசிபீஸ் இருக்கும். ஏன்னா டியூஸ்டே மார்க்கெட்டில் ஃப்ரெஷ்ஷாக கீரை இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா சாட்டர்டே சண்டேஸில் வந்துட்டு கீரை இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்குவேன். ஸோ அந்த டைமில் சண்டே பார்த்திங்கன்னா வந்துட்டு கொஞ்சம் டைம் இருக்கும் இந்த மாதிரி கீரையெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த காரக்குழம்புக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரியான காரக்குழம்புக்கெலாம் வந்துட்டு நல்லெண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்க்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். பேனில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேன். அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். இந்த மாதிரி புளிக்குழம்பு காரக்குழம்புக்கெலாம் வெந்தயம் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணும். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். மசாலா மட்டும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டோன்னா ஒரு 10 நிமிஷம் தான் இந்த கிரேவி ரெடி பண்ணுறதுக்கு. அதே மாதிரி எனக்கு கீரையே பிடிக்காதுன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மாதிரி காரக்குழம்பாக ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இப்போ இது எல்லாமே வந்து சேர்ந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் போல் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தண்டு கீரையில் வந்துட்டு கொஞ்சம் இலத்தண்டாகவும் இல்லாமல் ரொம்ப முத்துனதாகவும் இல்லாமல் மீடியம் சைஸாக இருக்கிற தண்டுகளை மட்டும் எடுத்து அதை கட் பண்ணி வச்சுருந்தேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதையுமே ஒரு 2 கை அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா நல்லெண்ணெயில் வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெயில் இது எல்லாமே சேர்ந்து நல்லா வறுப்பட்டு கலர் வந்து சேஞ்ச் ஆகணும். கொஞ்சம் வந்து லைட் கலராக மாறணும். அந்தளவுக்கு நல்லா வதங்கியிருக்கணும். ஸோ இப்போ சைட் பை சைடாக நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்தா அந்த மசாலா இருக்குது இல்லைங்களா, அதையுமே வந்து சேர்த்துக்கோங்க. நல்லா திக்கான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதிலையே வந்துட்டு இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணியையும் சேர்த்துட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலாஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போவே பார்த்தீங்களா எண்ணெய் வந்து தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு. ஆக்சுவலாக ஒர்க்கிங் உமனாக இருக்கிறவங்களுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தனியாக ஒரு கிரேவி, லஞ்சுக்கு ஒரு கிரேவி, டின்னருக்கு ஒரு கிரேவின்லாம் வந்துட்டு செய்ய முடியாது. ஸோ இந்த மாதிரி கிரேவிலாம் வந்துட்டு தோசைக்குமே வந்துட்டு நல்ல காம்பினேஷனாக தான் இருக்கும். இட்லிக்கு அவ்வளவா செட் ஆகாது. பட் தோசைக்கெலாம் இந்த மாதிரி புளிக்குழம்பு நல்லா தான் இருக்கும். தோசைக்கு புளிக்குழம்புலாம் செட் ஆகுன்றதே வந்துட்டு நான் ஹாஸ்டலில் இருந்த டைமிங்கில் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ எத்தனை பேர் வந்துட்டு தோசைக்கு புளிக்குழம்பு காரக்குழம்புலாம் வச்சு ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கிரேவி நல்லா ஸ்லோ ஃப்ளேம்லேயே சூப்பராக வந்து குக் ஆகிட்டுருக்கு. நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது. இப்போ இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா புளி கரைச்சி வச்சுருந்தேன் ஆல்ரெடி, அதையுமே வந்து சேர்த்துக்கலாம். இந்த மாதிரியான காரக்குழம்புக்கெலாம் வந்துட்டு புளி கொஞ்சம் தூக்கலாக சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி வந்துட்டு புளி நல்லா சேர்த்து கொதித்து வந்ததுக்கப்புறமா இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். நாட்டு சக்கரை இல்லைன்னா நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி பண்ணுறப்போ இந்த டேஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இப்போ புளிக்கரைச்சல்லாம் சேர்த்து ஒரு 3 மினிட்ஸ் தான் ஆயிருக்கும். குழம்பு நல்லாவே ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு. சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த மாதிரி கிரேவிக்கெலாம் பார்த்தீங்கன்னா அப்பளம் இல்லைன்னா வடகம், அதுவும் இல்லை அப்படின்னா அந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை இதெல்லாம் ரொம்பவே நல்ல காம்போவாக இருக்கும். பட் நான் இன்றைக்கி வந்துட்டு அப்பளம் வடகம் அதெல்லாம் எதுவுமே ரெடி பண்ணல.
இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்க போகிறேன். இறக்குறதுக்கு முன்னாடி 1 டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை தான் வந்து சேர்த்துருக்கேன். ஒரு 10லேருந்து 15 நிமிஷன்றப்பயே கிரேவி வந்து சூப்பராக ரெடி ஆயிருச்சு. ஸோ இந்த குழம்பு வந்து மதியம் லஞ்சோடு சாப்பிட்றத விட நைட்டு தோசைக்கு வச்சு சாப்பிட்டப்போ தான் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அவ்வளோதான், கிரேவி வந்து ரெடி ஆயிருச்சு. இந்த ஹெல்த்தியான கிரேவியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். கூடவே வந்துட்டு ஹெல்த்தியும் கூட, டேஸ்டியானதும் கூட. இப்போ இருக்க குழந்தைங்களுக்கெலாம் வந்துட்டு ஹெல்த்தின்னு சொல்லி கொடுக்குறத விட டேஸ்டியாக அவங்களுக்கு பிடிச்ச ஃபார்மேட்டில் கொடுத்தா தான் சாப்பிட்றாங்க. உங்களோட குழந்தைங்கள சாப்பிட வைக்கிறதுக்கு நீங்கள் என்னென்ன ட்ரிக்லாம் ஃபாலோ பண்ணுறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ இந்த கிரேவி ரெடி ஆகிட்டு இருந்த டைமிங்லேயே பார்த்தீங்கன்னா வெண்டைக்காவையும் கட் பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்து வெண்டைக்காய் ஃப்ரை தான் ரெடி பண்ண போகிறேன். இந்த மாதிரி புளிக்குழம்பு காரக்குழம்புக்கெல்லாம் வெண்டைக்காய் ஃப்ரை ரொம்பவே நல்ல காம்பினேஷனாக இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் இட்லி ரெடி பண்ணியாச்சு. கூடவே வந்துட்டு கிரேவிக்காக நான் இன்றைக்கி கொத்தமல்லி சட்னி தான் ரெடி பண்ணியிருந்தேன். கொத்தமல்லி சட்னியோட ரெசிபி ஆல்ரெடி நம்ம வ்ளாகில் ஷேர் பண்ணியிருக்கேன். அதனால தான் இந்த வீடியோவில் நான் இன்க்ளூட் பண்ணலை. ஸோ இப்போ இந்த வெண்டைக்காய் ஃப்ரைக்கு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக வந்துட்டு தாளித்து விட்டுட்டு வெண்டைக்காவை சேர்த்துட்டு உப்பு, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் அவ்வளோதான் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கிட்டோன்னா நல்லா டேஸ்டியான வெண்டைக்காய் ஃப்ரை வந்துட்டு ரெடி. அவ்வளோதான், இந்த vlog இதோட கம்ப்ளீட் ஆகுது. நான் வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்த ரெசிபீஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒர்க்கிங் உமனாக இருக்கீங்க அப்படின்னா ஒர்க்கை சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் ரெஸ்ட் எடுங்க. ஏன்னா ஹெல்த் இஸ் வெல்த். ஹெல்த்துக்கு தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்கணும் இல்லைங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக், கமெண்ட் பண்ணிடுங்க.